கானகத்தின் குரல். இதன் ஆசிரியர் ஜாக் லண்டன். அத்தியாயம் 6. மனித பற்று. சென்ற டிசம்பரில் குளிரின் கொடுமையால் ஜான் தார்டனுடைய கால்கள் உறைந்து போய் நோயுற்றன. வெள்ளாற்றின் மேற்பகுதிக்கு புறப்பட்ட அவனுடைய கூட்டாளிகள் அவனை அங்கேயே விட்டுச் சென்றார்கள். ஓய்வு பெற்று அவன் குணமடைய வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம். வெள்ளாற்றின் மேற்பகுதியிலிருந்து அறுப்பு மரங்களை ஓடத்தில் ஏற்றிக்கொண்டு அங்கே வந்து பிறகு அம்மரங்களை விற்க டாசனுக்கு ஓர் இடத்திலேயே செல்வார்கள். பக்கை காப்பாற்ற வந்த சமயத்திலையும் தார்டன் கொஞ்சம் நொண்டிக் கொண்டுதான் இருந்தான். ஆனால் குளிர் நீங்கி வெப்பம் சற்று அதிகரிக்கவே அவன் முற்றிலும் குணமடைந்தான். வசந்த காலத்தின் நீண்ட பகற்பொழுதிலே ஆற்றின் கரையில் படுத்துக்கொண்டு ஓடும் தண்ணீரின் வனப்பையும் பறவைகளின் கீதத்தையும் இயற்கையின் இனிமையும் பக் பருகிக் கொண்டிருந்தது. அதனால் அது மீண்டும் தன் பழைய வலிமையை பெற்றது. 3000 மைல்கள் பயணம் செய்த பிறகு கிடைக்கும் ஓய்வின் சுகமே சுகம். வேலை ஒன்றுமின்றி பக் சுற்றி தெரிந்தது. அதன் காயங்கள் ஆறின. அதன் தசை நார்கள் புடைத்தெழுந்தன. உடம்பிலே எலும்பை மறைத்து சதைப்பற்று மிகுந்தது. தார்டனோடு பக்கும் ஸ்கிட்டும் நிகும் உல்லாசமாக உலாவின. அறுப்பு மரங்களோடு ஓடம் அங்கு வந்து சேர்ந்ததும் டாசனுக்கு புறப்பட தார்டன் தயாராயிருந்தான். ஸ்கிட் என்பது அயர்லாந்து நாட்டு சிறிய நாய். அது பக்கினிடம் அன்போடு பழக முன்வந்தது. சாகப்போவது போல கிடந்த பக் அதை எதிர்த்து பயமுறுத்தவில்லை. நோயால் துன்புறுகின்ற நாய்களுக்கு உதவி செய்யும் தன்மை ஒரு சில நாய்களுக்கு உண்டு. பூனை தனது குட்டிகளை நாவினால் நக்கி சுத்தப்படுத்துவது போல பெண் நாயான ஸ்கிட் பக்கின் காயங்களை நாவினால் நக்கி சுத்தப்படுத்தியது. ஒவ்வொரு நாளும் பக் தனது காலை உணவை முடிக்கும் சமயத்தில் ஸ்கிட் அதனிடம் வந்து இந்த பணியை செய்யும். தார்டனுடைய உதவியை எதிர்பார்ப்பது போலவே சில நாட்களில் ஸ்கிட்டின் உதவியையும் பக் எதிர்பார்க்கலாயிற்று. நிக் வேட்டை நாய் இனத்தை சேர்ந்தது. அது கருமை நிறம் வாய்ந்தது. அதன் கண்களை பார்த்தாலே அது மிக நல்ல சுபாவமுடைய நாய் என்று தெரியும். அதுவும் பக்கினிடம் அன்போடு இருந்தது. அந்த நாய்கள் இரண்டும் தன்னிடம் பொறாமை கொள்ளாததைக் கண்டு பக் ஆச்சரியமடைந்தது. ஜான் தார்டனைப் போலவே அவைகளும் பரந்த மனப்பான்மையும் அன்பும் உடையவனாக தோன்றின. பக்கின் உடம்பிலே பலம் ஏற ஏற அந்த நாய்கள் அதனோடு பல வகையாக விளையாடின. தார்டனும் அந்த விளையாட்டில் சேர்ந்து கொள்ளுவான். இவ்வாறாக பிணியெல்லாம் தேர்ந்து பக் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாயிற்று. முதல் முறையாக இப்பொழுதுதான் அதன் உள்ளத்திலே ஆழ்ந்த அன்பும் தோன்றியது. கதிரவன் ஒளி கொஞ்சம் சாண்டா கிளாராவில் நீதிபதி மில்லரின் மாளிகையில் இருந்தபொழுதும் அதற்கு இத்தகைய அன்பு பிறக்கவில்லை. நீதிபதியின் புத்திரர்களோடு உலாவி திரிந்த போதும் வேட்டைக்கு சென்ற போதும் கூட்டாளிகளோடு சேர்ந்து வேலை செய்வது போன்றே அது நடந்து கொண்டது. நீதிபதியின் பேரன்களுக்கு அது காப்பாளன் போலிருந்தது. நீதிபதியினுடனும் அது ஒரு வகையான பெருமித நட்பே கொண்டிருந்தது. காய்ச்சலாய் காயும் காதல் அவர்களிடம் அதற்கு உண்டாகவில்லை. பக்தி பித்து என்று கூறும்படியான அவ்வளவு ஆழ்ந்த அன்பு எழும்ப ஜான் தார்டன் வேண்டியிருந்தது. அவன் அதன் உயிரை காப்பாற்றினான். அதுவே ஒரு விஷயம். மேலும் அவன் எஜமானனாக இருக்க எல்லா வகையிலும் தகுதி பெற்றிருந்தான். தங்கள் சொந்த காரியத்தின் பொருட்டும் ஒரு கடமையாய் கருதியும் மற்றவர்கள் தாங்கள் வைத்திருக்கும் நாய்களின் நலத்தை கவனித்தார்கள். ஆனால் தார்டன் தனது குழந்தைகளை கவனிப்பது போல நாய்களை கவனித்தான். அவன் நாய்களோடு உற்சாகமாகவும் அன்பாகவும் வம்பு பேசுவதில் தவறவே மாட்டான். அப்படி பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைந்தான்.
அவன் தனது கைகளுக்கு இடையே பக்கின் தலையை நன்கு அழுத்தி பிடித்துக்கொண்டு அதன் மேல் தன் தலையை வைத்து முன்னும் பின்னும் அசைந்தாடுவான். அதே சமயத்தில் பக்கை வைவது போல பேசுவான். அந்த பேச்சில் உள்ள அன்பை பக் உணர்ந்து கொண்டது. கைகளால் அழுத்தி அணைத்து கொண்டிருப்பதாலும் செல்லமாக திட்டி பேசுவதாலும் முன்னும் பின்னும் அசைந்தாடுவதாலும் பக் மிகப்பெரிய உவகை அடைந்தது. அந்த பேரு உவகையால் அதன் உள்ளமே வெடித்து விடுமோவென்று தோன்றியது. அணைப்பிலிருந்து அவன் விட்டவுடன் அது தாவி எழுந்து நிற்கும். அதன் வாயிலே சிரிப்புடன் குறி தோன்றும். கண்களிலே அதன் அன்பு முழுவதும் வெளியாகும். அதன் குரல் வளையிலேயே பேச்சொலியாக உருவெடுக்காத அன்பு உணர்ச்சிகள் ததும்பும். அந்த உணர்ச்சி பெருக்கால் அது அசையாமல் நின்று கொண்டிருக்கும். அதை கண்டு ஜான் தாட்டன், கடவுளே, உனக்கு பேசத்தான் முடியவில்லை என்று பயபக்தியோடு கூறுவான். தாத்தனுடைய கையை கடிப்பதைப் போல பக் வாயினால் கவ்வி பிடிக்கும். அன்பை வெளியிடுவதற்கு அதையே அது சிறந்த வழியாக கொண்டது. அது நன்றாக கவ்வி பிடிப்பதால் கையிலே பல் பதிந்தது போல அடையாளம் தென்படும். தாட்டன் திட்டி பேசுவதை அவனுடைய கொஞ்சலாக பக் கருதியது போலவே பக்கின் இத்தகைய போலிக்கடியை தாட்டன் அதன் அன்பின் அரவணைப்பாக உணர்ந்து கொண்டான். தாட்டன் அதை தொடும்போது அல்லது அதனுடன் பேசும்போதும் அது பெரும் மகிழ்ச்சியிலே மூழ்கி திளைத்ததென்றாலும் தாட்டன் இவ்வாறு தன்னிடம் அன்பு காட்ட வேண்டும் என்று அது நாடவில்லை. தாட்டனுடைய கையின் அடியிலேயே ஸ்கிட் தனது மூக்கை வைத்துக்கொண்டு கையை தள்ளி தள்ளி காண்பிக்கும். தன்னை தடவி கொடுக்க வேண்டும் என்று அது அவ்வாறு செய்யும். தாட்டனுடைய முழங்காலின் மேல் நிக் தனது பெரிய தலையை வைத்துக்கொள்ள ஆசைப்படும். ஆனால் பக் இவ்வாறெல்லாம் செய்யாமல் தூரத்திலேயே தள்ளி நின்று தாட்டனை அன்போடு பார்த்து போற்றுவதில் திருப்தியடையும். தாட்டனுடைய பாதங்களுக்கு அருகில் ஆவலோடும் ஆர்வத்தோடும் மணிக்கணக்காக அது படுத்திருக்கும். அப்படி படுத்துக்கொண்டு அவன் முகத்தையே பார்க்கும். பார்த்து அதில் தோன்றுகின்ற ஒவ்வொரு உணர்ச்சியையும் மாறுதலையும் மிக கூர்ந்து கவனிக்கும். சில வேளைகளில் அவனுக்கு பக்கத்திலோ அல்லது பின்னாலோ சற்று தூரத்தில் படுத்துக்கொண்டு அவனுடைய உடம்பின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கும். இவ்வாறு பக் மிக கூர்ந்து அவனை கவனிப்பதால் தாட்டன் தானாகவே பல சமயங்களில் தன் தலையை திருப்பி அதை நோக்குவான். அவ்வளவு நெருங்கிய தொடர்பு பக்குக்கும் அவனுக்கும் ஏற்பட்டிருந்தது. அவன் நோக்கும்போது பக்கின் அன்பு உள்ளம் அதன் கண்களில் வெளிப்பட்டு பிரகாசித்தது போலவே அவனுடைய உள்ளமும் அவனுடைய கண்களில் வெளியாயிற்று. தாட்டன் தன்னை காப்பாற்றியதிலிருந்து பல நாட்கள் வரையில் அவன் தனது பார்வையை விட்டு விலகியிருப்பதை பக் விரும்பவில்லை. கூடாரத்தை விட்டு அவன் வெளியில் புறப்படுவது முதல் திரும்பி வரும் வரையில் பக் அவனையே பின்தொடர்ந்தே செல்லும். வடக்கு பிரதேசத்தில் வந்ததிலிருந்து பல எஜமானர்கள் அதை விட்டு பிரிந்ததால் எந்த எஜமானனும் நிரந்தரமாக இருக்க மாட்டான் என்ற பயம் அதற்கு ஏற்பட்டது. பெரோல்டும் பிரான்சுவாவும் ஸ்காட்ச் இனத்தவனும் தன் வாழ்க்கையிலிருந்து பிரிந்தது போல தாட்டனும் பிரிந்து விடுவானோ என்று அது அஞ்சிற்று. இரவு நேரங்களிலும் கனவிலும் இந்த அச்சம் அதை பீடித்தது. அந்த வேளைகளில் அது உறக்கம் கலைந்து எழுந்து மெதுவாக கூடாரத்திற்கு அருகில் சென்று தாட்டன் மூச்சுவிடும் சப்தத்தை உற்று கேட்கும். வாழ்க்கையை பண்படுத்தும் இந்த பெரிய அன்பு ஏற்பட்ட போதிலும் வடக்கு பிரதேச அனுபவங்கள் அதன் உள்ளத்திலே எழும்பிய பூர்வீக வாழ்க்கையின் உணர்ச்சியும் மேலோங்கி நின்றது. கூரையின் கீழ் தீயின் அருகில் வாழ்ந்த வாழ்க்கையால் அதற்கு விசுவாசம் ஏற்பட்டிருந்தது. அதே சமயத்தில் காட்டு வாழ்க்கையின் கொடுமையும் தந்திரமும் குடிக்கொண்டிருந்தன. நாகரிகம் அடைந்த பல தலைமுறைகளின் பண்பாட்டை கொண்டுள்ள தெற்கு பிரதேச நாயாக அதை கருதுவதை காட்டிலும் ஜான் தாட்டன் வளர்த்த நெருப்பின் அருகே அமர்ந்திருக்க வந்துள்ள
காட்டு விலங்காகவே அதை கருத வேண்டும். தார்டனிடம்தான் கொண்டுள்ள பேரன்பின் காரணமாக அவனிடத்திலிருந்து எதையும் அது திருடாது. ஆனால் வேறொரு முகாமில் பிறரிடமிருந்து எதையும் திருடுவதற்கு அது ஒரு கணமும் தயங்காது. மிக தந்திரமாக திருடுவதால் யாரும் அதை கண்டுபிடிக்கவும் முடியாது. பல நாய்களின் பற்கள் பட்டு அதன் முகத்திலும் உடம்பிலும் தழும்புகள் இருந்தன. பக் முன்போலவே மூர்க்கமாகவும் முன்னை விட சாமர்த்தியமாகவும் சண்டையிடல் ஆயிற்று. ஸ்கிட்டும் நிகும் மிக நல்ல சுபாவம் உடையவையாகையால் அவை சண்டையிடா. மேலும் அவையும் ஜான் தாட்டனுடைய நாய்களே. ஆனால் மிகுந்த தைரியமும் மிக நல்ல இனத்தை சேர்ந்ததுமான நாய் எதிர்பட்டாலும் அது விரைவில் பக்குக்கு பணிந்துவிடும். அப்படி இல்லாவிட்டால் அதன் உயிருக்கே ஆபத்துதான். பக் சிறிதும் இரக்கம் காட்டாது. கோரைப்பல் குறுந்தடி ஆட்சியை அது நன்கு கற்றுக்கொண்டிருந்தது. சாகடிக்க முனைந்த பின் ஒரு விரோதியை அது விடவே விடாது. ஸ்பிட்ஸ், போலீஸ் நாய்கள், தபால் நாய்கள் ஆகியவற்றிடமிருந்து அது நிறைய கற்றுக்கொண்டிருந்தது. அரைகுறையாக எதையும் விட்டுவிடக் கூடாதென்று அது தெரிந்து கொண்டிருந்தது. தான் வெல்ல வேண்டும் அல்லது தோற்க வேண்டும். இரக்கம் காட்டுவது பலவீனம். கொடுமையான காட்டு வாழ்க்கையிலேயே இரக்கம் என்பது இல்லவே இல்லை. இரக்கம் தோன்றினால் அது அச்சத்தின் அறிகுறியாக கொல்லப்படும். அது சாவிலே கொண்டு வந்து சேர்க்கும். கொல்லல் அல்லது கொல்லப்படுதல், தின்னல் அல்லது தீனியாதல், இதுவே விதி. அனாதி காலமாய் ஆணை செலுத்தும் இந்த விதியை அது பின்பற்றியது. இந்த உடலை தவிர அதன் பூர்வீக அனுபவம் நீண்டதாக இருந்தது. அந்த நீண்ட இறந்த காலத்தை பக் நிகழ்காலத்துடன் பிணைத்தது. கடலில் ஏற்றவற்றங்களும் பருவ காலங்களும் மாறி மாறி வருவது போல பக்கின் மூலமாக அந்த அனாதி காலம் துடித்து தாளமிட்டு கொந்தளித்தது. அகன்ற மார்பு, செறிந்த ரோமம், வெண்மையான கோரைப்பல் இவற்றுடன் அது தார்டன் வளர்த்த தீக்கருகில் படுத்திருந்தது. ஆனால் அதற்கு பின்னணியில் எத்தனையோ வகையான நாய்களின் நிழல்கள் நின்றன. அவற்றுள் இடைவெட்டுகளும் கொடிய ஓநாய்களும் இருந்தன. அவற்றின் உணர்ச்சிகள் பக்கின் உள்ளத்தை உந்தின. அது உண்ணும் உணவை அவை சுவைத்தன. அது குடிக்கும் தண்ணீரை அவை விழைந்தன. அதனுடன் சேர்ந்து காற்றை மோப்பம் பிடித்தன. காட்டிலுள்ள கொடிய விலங்குகள் உண்டாக்கும் ஓசைகளை அதற்கு அறிவுறுத்தன. அதன் மனதை செலுத்தின, செயல்களை நடத்தின. அது படுக்கும்போது அதனுடனே படுத்து உறங்கின. அதனுடன் சேர்ந்து கனவு கண்டன. அதன் கனவின் கதையாய் மாறின. இந்த நிழல்கள் ஆதிக்கத்தோடு அதை அழைத்தமையால் நாளாக நாளாக மனித இனமும் அதற்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பக்கை விட்டு மறையலாயின. கானகத்தின் மத்தியிலிருந்து அதை ஒரு குரல் அழைத்தது. மர்மமாய் ஒலித்தது. தன் உள்ளத்தை ஈர்த்த அந்த குரலை கேட்கும் போதெல்லாம் அது தீயையும் மிதிப்பட்ட தரையையும் புறக்கணித்துவிட்டு கானகத்திற்குள்ளே புகைந்து சுத்தலாயிற்று. எங்கு செல்வதென்றே அதற்கு தெரியாது. ஏன் செல்ல வேண்டும் என்பதும் தெரியாது. அவற்றை பற்றி கேள்வியும் எழவில்லை. கானகத்தின் மத்தியிலிருந்து தன் மீது ஏகாதிபத்தியம் செலுத்தும் அந்த குரல் ஒன்றையே கேட்டது. ஆனால் கானகத்திற்குள் புகுந்து அதன் மிருதுவான மண்ணையும் பசுமை இருளையும் அடைந்தோறும் அதற்கு ஜான் தார்டனுடைய நினைவு தோன்றும். அவன் மேலுள்ள அன்பின் வலிமை அதை மீண்டும் கூடாரத்திற்கு இழுத்துவிடும். தார்டன் தான் அதை கட்டி வைத்திருந்தான். அவனை தவிர மற்ற மனித இனத்தை அது பொருட்படுத்தவில்லை. அந்த பக்கமாக வருகின்ற பயணிகள் அதனிடம் அன்பு காட்டலாம், அதை தடவி கொடுக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் அது மதிக்கவில்லை. மிக ஆர்வத்தோடு எவரும் அதை அணுகினால் அது எழுந்து அப்பால் சென்றுவிடும். தார்டனின் கூட்டாளிகளான ஹான்ஸும் பீட்டும் பல நாட்களுக்கு பிறகு படகிலே திரும்பி வந்தபோது அவர்களை பக் கண்ணெடுத்தும் பார்க்கவில்லை.
அவர்கள் தார்டனுக்கு வேண்டியவர்கள் என்று தெரிந்த பிறகுதான் அவர்களை ஓரளவு சகித்து கொண்டது. அவர்கள் கொடுக்கும் பண்டங்களை ஏற்றுக்கொண்டது. அவர்களும் தார்டனை போலவே மண்ணுக்கு அணுக்கர், எளிய சிந்தனையும் தெளிவான நோக்கமும் உடையவர்கள். டாசனில் உள்ள மர அறுப்பு எந்திர சாலைக்கு பக்கத்திலேயே ஓடத்தை செலுத்தி நிறுத்துவதற்குள் அவர்கள் பக்கை பற்றியும் அதன் இயல்பை பற்றியும் அறிந்து கொண்டார்கள். அதனால் ஸ்கிட், நிக் ஆகிய நாய்களோடு நெருங்கி பழகுவது போல அதனுடன் பழக முனையவில்லை. தார்டன் மீது உள்ள அன்பு மட்டும் பக்கின் உள்ளத்திலே வளர்ந்து கொண்டே இருந்தது. கோடை காலத்தில் பயணம் செய்யும் போது அவன் ஒருவனால் தான் பக்கின் முதுகின் மேல் சுமை ஏற்ற முடியும். தார்டன் ஆணையிட்டால் பக் எதையும் செய்ய தயாராக இருக்கும். ஓரிடத்தில் கொண்டு வந்த மரங்களுக்காக கிடைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் டாசனை விட்டு டனானாவின் முகத்துவாரத்திற்கு சென்றார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு குன்றின் உச்சியில் நாய்களோடு அமர்ந்திருந்தார்கள். அந்த உச்சின் ஒரு புறம் 300 அடி உயரத்திற்கு ஒரே செங்குத்தாக இருந்தது. ஜான் தார்டன் அந்த செங்குத்தான பகுதிக்கு அருகில் உட்கார்ந்திருந்தான். அவன் தோள் அருகில் பக் நின்றது. தார்டனுக்கு ஒரு விளையாட்டான எண்ணம் உதித்தது. அந்த எண்ணத்தை பரிசோதிக்கும் முன் அவன் ஹான்ஸையும் பீட்டையும் தான் செய்ய போவதை கவனிக்கும்படி செய்தான். பக்கை நோக்கி தன் கையை வீசி ஆழ்ந்த பள்ளத்தை காட்டி, பக், அங்கே குதி பார்க்கலாம் என்று கட்டளையிட்டான். அடுத்த கணத்திலேயே அவன் பக்கை இழுத்து பிடித்து நிறுத்த வேண்டியதாயிற்று. அந்த பாதாளத்தின் விளிம்பிலே பக்கை தடுத்து நிறுத்த அவன் திணறிக் கொண்டிருந்தான். ஹான்ஸும் பீட்டும் சேர்ந்து பெருமுயற்சி செய்து தார்டனும் பக்கும் படுகுழியில் விழுந்து மடியாமல் காப்பாற்றினார்கள். கொஞ்ச நேரம் யாராலும் பேச முடியவில்லை. பிறகு பீட், இப்படியுமா செய்யும் என்று கூறினான். தார்டன் தலையை ஆட்டினான். இல்லை, இது அற்புதம் மட்டுமில்லை, பயங்கரமும் தான். பக்கின் விசுவாசத்தை நினைத்தால் எனக்கு சில சமயங்களில் பயம் உண்டாகுகிறது என்று அவன் சொன்னான். அது பக்கத்தில் இருக்கும்பொழுது உன் மேல் கை வைக்கிற பேர் வழி நான் இல்லை அப்பா என்று தீர்மானமாக கூறிக்கொண்டே பக்கை பார்த்து தலையை ஆட்டிக்கொண்டிருந்தான். அது நானும் இல்லடாயப்பா என்று ஹான்ஸ் கூறினான். பீட் பயந்தது சரியே என்று அந்த ஆண்டு முடிவதற்குள்ளாகவே வெளியாயிற்று. அவர்கள் சர்க்கிள் சிடி என்னும் இடத்திற்கு சென்றனர். அங்கே பார்டன் என்ற தீயவன் ஒரு மதுபான கடையிலே ஒரு அப்பாவியுடன் சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். தார்டன் குறுக்கிட்டு சமாதானப்படுத்த முயன்றான். ஒரு மூலையில் பக் தனது முன்னங்கால்களின் மேல் தலையை வைத்து படுத்துக்கொண்டு தார்டனையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக திடீரென்று பர்டன் தார்டன் மேல் மோதி அடித்தான். தடுமாறி கீழே விழப்போனார் தார்டன். ஆனால் நல்ல வேளையாக ஒரு கம்பத்தை பிடித்துக்கொண்டு அவன் கீழே விழாமல் சமாளித்து நின்றான். அங்கு இருந்தவர்கள் காதிலே நாய் குரைக்கும் குரல் இல்லை, சிம்ம கர்ஜனை ஒலித்தது. பக் தாவி எழுந்து பார்டனின் கழுத்தை நோக்கி பாய்வதையும் அவர்கள் பார்த்தனர். பர்டன் தன் கைகளை நீட்டி நாயை தடுக்க முயன்றான். அந்த முயற்சியிலேயே அவன் மல்லாந்து கீழே விழுந்தான். பக் அவன் மேல் ஏறி நின்றது. கைகளிலும் கழுத்திலும் மாறி மாறி அது கடித்தது. அவன் தொண்டை கிழிந்து போயிற்று. அதற்குள் அங்கிருந்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து பக்கை பிடித்து இழுத்து துரத்திவிட்டார்கள். ரண வைத்தியன் ஒருவன் காயங்களில் இருந்து ரத்தம் ஒழுகாதவாறு சிகிச்சை புரிந்தான். பக் சீறிக்கொண்டும் உருமிக்கொண்டும் மீண்டும் மீண்டும் கடைக்குள்ளே நுழைய முயன்றது. பலர் தடிகளை வீசிக்கொண்டு தடுத்ததால் தான் அது உள்ளே வராமல் நின்றது. சுரங்கக்காரர்களின் கூட்டம் ஒன்று உடனே அங்கே கூடியது. எஜமானை தாக்கியதால் தான் பக் கோபமடைந்து பர்டன் மேல் பாய்ந்தது என்றும் அதன் மேல் தவறில்லை என்றும் கூட்டத்தில் தீர்மானித்தார்கள். பக்கின் கீர்த்தி அன்று முதல் ஓங்கியது. அலாஸ்காவில் உள்ள ஒவ்வொரு முகாமிலும் பக்கை பற்றி பேசிக்கொண்டார்கள்.
அந்த ஆண்டின் இலையுதிர் காலத்திலே தட்டனுடைய உயிரை பக் வேறொரு வகையில் காப்பாற்றியது. வேகம் மிக அதிகமாக உள்ள ஒரு ஆற்று பகுதியிலே ஒரு நீண்ட படகை செலுத்த வேண்டியிருந்தது. படகில் கட்டியிருந்த ஒரு கயிற்றை பிடித்துக்கொண்டு ஹான்ஸும் பீட்டும் தரையின் மேல் சென்றனர். பக்கத்தில் உள்ள மரங்களோடு கயிற்றை சேர்த்து பிடித்து படகின் வேகத்தை அவர்கள் குறைக்க முயன்றார்கள். தாட்டன் படகில் இருந்து கொண்டு ஒரு கம்பின் உதவியால் அதை ஒழுங்காக செலுத்திக் கொண்டிருந்தான். கரையில் வருகின்ற கூட்டாளிகள் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் உரத்த குரலில் சொல்லிக் கொண்டிருந்தான். படகுக்கு நேராகவே பக் கரையில் நடந்து வந்தது. தாட்டனுக்கு ஆபத்து நேரக்கூடாதென்று அதற்கு கவலை. அதனால் அவனையே பார்த்து கொண்டு நடந்தது. ஓரிடத்துல பல பாறைகள் கரையிலிருந்து ஆற்றுக்குள் துருத்தி கொண்டு நீர்மட்டத்துக்கு மேலாக நின்றன. அதனால் ஹான்ஸும் பீட்டும் கயிற்றை தளர்த்தி விட்டார்கள். தாட்டன் தன் கையில் உள்ள கோலால் படகை செலுத்தினான். அந்த பாறைகளை கடந்ததும் ஆற்று வெள்ளம் மிக பயங்கரமாக பாய்ந்தது. அந்த பகுதிக்கு படகு வந்ததும் ஹான்ஸும் பீட்டும் மறுபடியும் கயிற்றால் அதன் வேகத்தை கட்டுப்படுத்த திடீரென்று முயன்றனர். அதனால் படகின் வேகம் சட்டென்று குறையவே தாட்டன் படகிலிருந்து வெள்ளத்தில் விழுந்துவிட்டான். வெள்ளத்தின் இழுப்பு அதிவேகமாக உள்ள பகுதியை அவன் அடைந்து விட்டான். அந்த பகுதியிலேயே நீந்தி உயிரோடு கரை சேருவது என்பது இயலாத காரியம். பக் வெள்ளத்திலே தாவி பாய்ந்தது. கொந்தளித்து சுழித்தோடும் வெள்ளத்திலே 300 கஜம் நீந்தி அது தாட்டனை அடைந்தது. தாட்டன் அதன் வாளை பிடித்தான். உடனே பக் கரையை நோக்கி தன் முழு பலத்தோடு நீந்தலாயிற்று. அதனால் கரையை நோக்கி கொஞ்ச தூரம் போவதற்குள் வெள்ளம் அதிக தூரம் கீழே அடித்து சென்றது. கீழே கொஞ்ச தூரத்திலே பலமான அரவம் கேட்டது. அங்கே பல பாறைகள் நீர்மட்டத்திற்கு மேலே தலையை நீட்டிக் கொண்டிருந்தன. அவற்றிலே வெள்ளம் வேகமாக மோதுவதால் பெரிய ஓசை எழுந்தது. வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி கரை சேர்வது என்பது இயலாத காரியம் என்று தாட்டன் கண்டு கொண்டான். அதனால் அவன் ஒரு பாறையை பிடித்து அதன் மேல் ஏற முயன்றான். ஆனால் அதை பிடிக்க முடியவில்லை. வெள்ளம் அவனை மற்றொரு பாதையில் மோதிற்று. பிறகு வேறொரு பாறையிலும் சாடி மேலெல்லாம் காயப்படுத்தியது. அந்த பாறை வழுக்கலாக இருந்ததாலும் அதை எப்படியோ பிடித்துக்கொண்டு தாட்டன் பக்கின் வாளை விட்டான். சாடி மோதும் வெள்ளத்தின் சப்தத்திற்கு மேலாக அவன் குரல் எழுப்பி பக் கரைக்கு போ, கரைக்கு போ என்று கட்டளையிட்டான். வெள்ளம் பக்கை அடித்து கொண்டு போயிற்று. பக்கால் நீந்தி தாட்டனை அடைய முடியவில்லை. அதை கரைக்கு போகுமாறு தாட்டன் திருப்பி திருப்பி கூவவே பக் அவன் கட்டளையை பணிவோடு ஏற்றுக்கொண்டு அவனை ஒரு முறை கடைசி முறையாக ஏறெடுத்து பார்த்துவிட்டு கரையை நோக்கி நீந்திற்று. வெள்ளம் பயங்கரமாக மோதும் இடத்தை அடைவதற்கு முன்னால் அது கரையோரத்தை நெருங்கிவிட்டது. ஹான்ஸும் பீட்டும் அதை பிடித்து இழுத்து கரையேற்றினார்கள். வழுக்கலான பாறையை பிடித்துக்கொண்டு அந்த வெள்ளத்திலே வெகு நேரம் நிற்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால் அவர்கள் தாட்டனுக்கு உதவி புரிய கரையோரமாக ஓடினார்கள். அங்கிருந்து கொண்டு பக்கின் கழுத்தில் நீண்ட கயிற்றை கட்டி அதை ஆற்றுக்குள் போக செய்தார்கள். கயிற்றின் ஒரு நுனியை அவர்கள் பிடித்துக் கொண்டனர். பக் வெள்ளத்தில் நீந்தி தாட்டனை அடைந்தால் பிறகு கயிற்றை பிடித்து கொண்டே அவனும் நாயும் கரை சேர்ந்து விடலாம். இந்த எண்ணத்தோடு தான் அவர்கள் கயிற்றை பக்கின் கழுத்தில் கட்டிவிட்டார்கள். பக் அதை புரிந்து கொண்டு தைரியமாக நீந்தி சென்றது. ஆனால் அது ஆற்றின் குறுக்கே நேராக செல்லாமல் சற்று கீழ் நோக்கி சென்றதால் வெள்ளம் அதை தள்ளி கொண்டு போன வேகத்தில் அது தாட்டனை அடைய முடியாமல் போயிற்று. ஆற்றிலே தாட்டனுக்கு நேராக பக் வந்தபோது அதற்கும் தாட்டனுக்கும் இடையிலேயே பல கஜ தூரம் இருந்தது. அங்கிருந்து வெள்ளத்தை எதிர்த்து நீந்தி தாட்டனை அடைவதென்பது முடியாத காரியம். ஹான்ஸ் உடனே கயிற்றை இழுத்தான்.
படகை இழுப்பது போல பக்கையும் இழுத்து கரை சேர்க்க அவன் முயன்றான். கயிற்றை இழுத்து பிடிக்கவே வெள்ளம் பக்கை அடித்து கொண்டு போகாமல் கரையை நோக்கி தள்ளியது. ஹான்ஸும் பீட்டும் பக்கை கரையேற்றுவதற்குள் அதற்கு பாதி உயிர் போய்விட்டது. அது குடித்திருந்த தண்ணீரை எல்லாம் வெளியேற்றி அது நன்கு சுவாசிக்குமாறு அவர்கள் செய்தார்கள். பக் எழுந்து நிற்க முயன்று தடுமாறி விழுந்தது. தாத்தனுடைய குரல் ஆற்று வெள்ளத்தில் மெதுவாக கேட்டது. அவன் உயிருக்கு மன்றாடி கொண்டிருக்கிறான் என்பது தெளிவாக தெரிந்தது. எஜமானுடைய குரல் பக்கின் செவிகளில் மின்சாரம் போல் புகுந்து பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிற்று. அது தாவி எழுந்து ஆற்றின் எதிராக கரையில் ஓடிற்று. கழுத்தில் கயிற்றோடு முன்னால் ஆற்றுக்குள் பாய்ந்த இடத்திற்கு சென்று நின்றது. ஹான்ஸும் பீட்டும் அதை பின்தொடர்ந்து வேகமாக வந்தார்கள். மறுபடியும் அதன் கழுத்திலே கயிற்றை கட்டினார்கள். பக் வெள்ளத்திலே பாய்ந்தது. இந்த தடவை ஆற்றின் குறுக்கே நேராக அது நீந்தி செல்ல முயன்றது. முன்னால் ஒரு முறை அது தவறவிட்டது. மறுமுறை தவறுமா? ஹான்ஸ் கயிற்றை விட்டுக்கொண்டே இருந்தான். பீட் சுரணையிலிருந்து கயிற்றை ஒழுங்காக பிரித்து விட்டான். பக் நீந்தி நீந்தி தாட்டன் இருக்கும் இடத்திற்கு மேலாகவே சரியாக சென்றது. அவனோடு ஒரே நேர்கோட்டில் இருப்பதைக் கண்டு பக் மிகுந்த வேகத்துடன் தாட்டனை நோக்கி வெள்ளத்தோடையே சென்றது. தாட்டனும் அதை கவனித்தான். வெள்ளத்தின் வேகத்தால் பக் தாட்டன் மேலேயே மோதிற்று. தாட்டன் பாறையை விட்டுவிட்டு பக்கின் கழுத்தை தன் இரு கைகளினாலும் கோத்து பிடித்து கொண்டான். ஹான்ஸ் ஒரு மரத்தில் கயிற்றை சுற்றிவிட்டான். அதனால் பக்கையும் தாட்டனையும் வெள்ளம் கரையை நோக்கி தள்ளிற்று. மூச்சு திணறியும் பாறைகளின் மேல் மோதியும் நாயின் மேல் மனிதனும் மனிதன் மேல் நாயுமாக புரண்டும் கடைசியாக தாட்டனும் பக்கும் கரையை அடைந்தனர். தாட்டனை ஒரு பெரிய மரக்கட்டையின் மேல் குப்புற படுக்க வைத்து ஹான்ஸும் பீட்டும் முன்னும் பின்னுமாக வேகமாக குலுக்கினர். அவனுக்கு நல்லுணர்வு பிறந்ததும் பக்கை பற்றி தான் முதலில் கவனித்தான். அது உயிரற்றது போல கிடந்தது. அதை கண்டு நிக் ஊளையிட்டது. ஸ்கிட் அதன் முகத்தையும் மூடிய கண்களையும் நாவினால் நக்கிற்று. தாட்டனுக்கு பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருந்தது. அவற்றை பொருட்படுத்தாமல் அவன் பக்கின் உடம்பை நன்றாக தடவி பார்த்தான். அதன் விலா எலும்புகள் 3 முறிந்திருந்தன. பிறகு மெதுவாக பக் சுய உணர்வு பெற்றது. நாம் கொஞ்ச நாட்களுக்கு இங்கேயே முகாம் போட்டாக வேண்டும் என்று தாட்டன் கூறினான். முறிந்து போன விலா எலும்புகள் மறுபடியும் ஒன்று கூடி பக் நன்றாக பிரயாணம் செய்யக்கூடிய நிலைமையை எய்தும் வரை அவர்கள் அங்கேயே தங்கினார்கள். அடுத்த மாரி காலத்தில் அவர்கள் டாசனில் இருந்தபோது பக் மற்றொரு அரிய காரியத்தை சாதித்தது. அந்த செயல் வீரம் செறிந்ததாக இல்லாவிடனும் பக்குக்கும் மிகுந்த புகழை தந்தது. அதனால் 3 கூட்டாளிகளும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தனர். அதன் மூலமாக அவர்களுடைய நெடுங்கால ஆசை நிறைவேறலாயிற்று. சுரங்க கனிகளை நாடி யாரும் இதுவரையில் கிழக்கு பிரதேசத்திற்கு செல்லவில்லை. அங்கே போவதற்கு அவர்களுக்கு அதனால் வசதி ஏற்பட்டது. எல்டராடோ உணவு விடுதியிலே பல பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனக்கு பிடித்தமான நாய்களை பற்றி வெகுவாக புகழ்ந்து பேசினர். பக்கை குறித்தும் அங்கே பேச்செழுந்தது. தாட்டன் அதை பெரிதும் ஆதரித்து பேசலானான். அரை மணி நேரம் இவ்வாறு பேசிக்கொண்டிருந்த பிறகு ஒருவன் தன்னுடைய நாய் 500 ராத்தல் சுமையோடு சறுக்கு வண்டியை இழுத்து கொண்டு போகும் என்று கூறினான். மற்றொருவன் தன்னுடைய நாய் 600 ராத்தல் சுமையை இழுக்கும் என்று பெருமையடித்தான். மற்றொருவன் தன்னுடைய நாய் 700 ராத்தல் சுமையை இழுக்கும் என்றான். ச, இவ்வளவுதானா? 1000 ராத்தல் சுமையை வண்டியில் விழுத்து நிறுத்தினால் பக் அதை இழுத்து கொண்டு போய்விடும் என்றான் ஜான் தாட்டன். நிற்கும் வண்டியை அது அசைத்து நகர்த்தி விடுமா? மேலும் 100 கஜத்திற்கு அந்த வண்டியை இழுத்து கொண்டு போகுமா என்று மத்தேவ்சன் கேட்டான். அவன் பொனான்சா ராஜா. அவன் தொட்டதெல்லாம் தங்கமாகும்.
அவன்தான் தன்னுடைய நாய் 700 ராத்தல் சுமையை இழுக்கும் என்று கூறியவன். ஓ, நிற்கும் வண்டியை அசைத்து நகர்த்தி 100 கஜத்திற்கு இழுத்து கொண்டு போய்விடும் என்று ஜான் தார்டன் அமைதியாக கூறினான். அப்படியா? பக் அப்படி இழுக்க முடியாதென்று நான் $1000 பந்தயம் கட்டுகிறேன். இதோ பணம் என்று மத்தியவசன் எல்லோருக்கும் கேட்கும்படியாக நிதானமாக அழுத்தம் திருத்தமாக சொன்னான். அவ்வாறு சொல்லிக்கொண்டே ஒரு சிறிய தங்கத்தூள் மூட்டையை எடுத்து முன்னால் போட்டான். யாரும் பேசவில்லை. தார்டன் சொன்னது வெறும் கதைதான். வாயில் வந்தவாறு சற்றும் யோசியாமல் அவன் பேசிவிட்டான். 1000 ராத்தல் சுமை உடைய வண்டியை இடம் விட்டு நகர்த்தி பக் இழுக்குமா என்று அவனுக்கு தெரியாது. 1000 ராத்தல்கள்! அந்த பாரத்தை நினைக்கும் போதே அவனுக்கு திகில் உண்டாயிற்று. பக்கின் வல்லமையில் அவனுக்கு முழு நம்பிக்கை உண்டு. அவ்வளவு பெரிய சுமையையும் அது நகர்த்தி இழுக்கும் என்று அவன் பல தடவை நினைத்தது உண்டு. ஆனால் அவ்வளவு பெரிய பலுவை இழுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று அவன் எதிர்பார்த்தது இல்லை. 10-12 பேர் மௌனமாக நின்று அவனை உற்று பார்த்து கொண்டிருந்தனர். மேலும் அவனிடத்தில் $1000 கிடையாது. ஹான்ஸ் பீட் ஆகிய இருவரிடமும் கிடையாது. 50 ராத்தல் நிறைவுள்ள மாவு மூட்டைகள் 20 என் சரக்கு வண்டியில் இருக்கின்றன. வண்டி வெளியே நிற்கிறது. அதனால் அதை பற்றி இளைஞ்சல் இல்லை என்று மாத்தேவ்சன் உடைத்து பேசினான். தார்டன் பதில் கூறவில்லை. அவனுக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. சிந்தன சக்தியை இழந்து அதை மறுபடியும் பெறுவதற்கு முயல்கிறவன் போல அவன் ஒவ்வொருவருடைய முகத்தையும் பார்த்தான். மாஸ்டோடன் ராஜாவாகிய ஜிம் ஓப்ரியன் என்பவன் தார்டனுக்கு பழமையான தோழன். அவன் அங்கே நிற்பதை தார்டன் கண்டான். அவனை பார்த்தவுடனே தார்டனுக்கு என்ன செய்வதென்று உதயமாயிற்று. எனக்கு $1000 கடன் கொடுப்பாயா என்று அவனிடம் மெதுவாக கேட்டான். கட்டாயம் கொடுப்பேன். உன்னுடைய நாய் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அதிகம் இல்லாவிட்டாலும் உனக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு மாத்தியவசன் வைத்த மூட்டைக்கு பக்கத்திலேயே ஓப்ரியனும் ஒரு பருத்த மூட்டையை வைத்தான். இந்த பந்தயத்தை பார்க்க மதுபான கடையிலிருந்து அனைவரும் வீதிக்கு விரைந்தார்கள். பல கடைக்காரர்களும் மற்றவர்களும் அங்கே கூடினார்கள். அவர்களுக்குள்ளேயே பந்தயம் கட்டத் தொடங்கினார்கள். சறுக்கு வண்டியை சுற்றிலும் கம்பளி உடை அணிந்த 100கணக்கான மக்கள் நின்றனர். 2 மணி நேரமாக மாத்தேசனுடைய சறுக்கு வண்டியை 1000 ராத்தல் சுமையோடு வீதியில் நின்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் குளிர் மிக அதிகம். வெப்பமானி 0க்கும் கீழே 60 டிகிரி காட்டியது. அதனால் வண்டியின் சறுக்கு வட்டைகள் நன்றாக இறுகிவிடவே அவற்றை சுற்றியுள்ள பனிக்கட்டிகள் நன்றாக இறுகிவிட்டன. அந்த வண்டியை பக்கால் நகர்த்தவே முடியாது என்று பலர் பந்தயம் கட்டினார்கள். வண்டியை நகர்த்துவது என்றால் பனிக்கட்டியிலிருந்து வட்டைகளை மேலே எடுத்துவிட்ட பிறகா அல்லது பனிக்கட்டியில் பதிந்து இருக்கிற போதே நகர்த்துவதா என்பதை பற்றி வாக்குவாதம் ஏற்பட்டது. பனிக்கட்டியிலிருந்து வட்டைகளை விடுவித்த பிறகுதான் பக்கை வண்டியில் பூட்டி அதை நகர்த்தி இழக்க செய்ய வேண்டும் என்று ஓப்ரியன் வாதாடினான். வட்டைகள் பனிக்கட்டிகளில் பதிந்திருக்கும் போதே வண்டியை வெளியேற்றக்கூடாது என்று மாத்தியவசன் வற்புறுத்தினான். அங்கு கூடியிருந்த மக்களில் பெரும்பான்மையோர் மாத்தேவுசின் சார்பாகவே தீர்ப்பளித்தார்கள். அதனால் நிலைமை அவனுக்கு சாதகமாயிற்று. பக்குக்கு எதிராக பந்தய பணமும் அதிகமாக தொடங்கியது. பக் வெற்றியடையும் என்று யாரும் நினைக்கவில்லை. அதனால் அதன் சார்பாக பந்தயம் வைப்பவர்களும் இல்லை. மிகுந்த சந்தேகத்துடனேயே தார்டன் பந்தயத்தில் இறங்கினான். 10 நாய்கள் பூட்டிய அந்த சறுக்கு வண்டியை பார்த்ததும் அதை நகர்த்த முடியாது என்றே அவனுக்கு தோன்றியது. மாத்தியோசனுக்கோ உற்சாகம் பொங்கிக் கொண்டிருந்தது. 1க்கு 3 நான் பந்தயம் வைக்கிறேன். இன்னும் $1000 வைக்க நான் தயார்
நீ என்ன சொல்கிறாய் என்று அவன் தார்டனை கேட்டான். தார்டனுடைய சந்தேகம் வெட்ட வெளிச்சமாக இருந்தது. அவனுக்கு ரோஷம் பிறந்துவிட்டது. தோல்வியை பற்றி கருதாமல் அவன் பந்தயத்தில் முனையலானான். ஹான்ஸும் பீட்டையும் அவன் அருகில் வரவழைத்தான். அவர்களிடம் பணம் கொஞ்சம்தான் இருந்தது. மூவரிடமும் உள்ள பணத்தை சேர்த்து பார்க்க $200 கிடைத்தன. அவைதான் அவர்களுடைய மூலதனம். சற்றும் தயங்காமல் அவற்றையும் பணயம் வைத்தார்கள். மாத்யூசன் $600 வைத்தான். சறுக்கு வண்டியில் பூட்டியிருந்த 10 நாய்களையும் அவிழ்த்து விட்டுவிட்டு பக்கை அதில் பூட்டினார்கள். அதற்கும் உற்சாகம் பொங்கிற்று. ஜான் தார்டனுக்காக பெரியதொரு காரியம் செய்ய வேண்டும் என்று எப்படியோ அது உணர்ந்து கொண்டது. அதன் தோற்றத்தை கண்டு எல்லோரும் புகழ்ந்து பேசினார்கள். அந்த சமயத்தில் அது நல்ல கட்டுறுதியோடு இருந்தது. அதன் உடம்பிலே அனாவசியமான ஊளை சதை ஓரிடத்திலும் கிடையாது. அதன் எடை இப்பொழுது 150 ராத்தல். அந்த எடையிலேயே வீணான பகுதி ஒரு சிறிதும் கிடையாது. உடம்பு முழுவதும் முறுக்கேறிய தசைநார்களும் சக்தியும் நிறைந்திருந்தன. அதன் உடம்பில் செறிந்திருந்த ரோமம் பட்டு போல் பளபளத்தது. கழுத்திலும் தோள்களிலும் பாதி சிலிர்த்தது போல தோன்றிய ரோம வரிசையில் அதன் சக்தி பொங்கி வழிவது போல காணப்பட்டது. அகன்ற மார்பும் உறுதியான முன்னங்கால்களும் அதன் உடம்புக்கு தக்கவாறு நன்கு அமைந்திருந்தன. எஃகு போன்ற அதன் தசை நார்களை தொட்டு பார்த்த பிறகு 1க்கு 3 இருந்த பந்தய பணம் 1க்கு 2 குறையலாயிற்று. $800 விலை கொடுத்து இந்த நாயை நான் வாங்க தயார். பந்தயத்திற்கு முன்னாலேயே எனக்கு கொடுங்கள் என்று ஸ்கூக்கும் பெஞ்ச் ராஜா விலை பேச முன்வந்தான். தார்டன் தலையை அசைத்து பக்கை விற்க மறுத்தான். பிறகு பக்கின் அருகிலே சென்றான். நீ தள்ளி நிற்க வேணும், அதுதான் நியாயம் என்று மாத்யூசன் குறுக்கிட்டான். கூட்டம் சற்று விலகி மௌனமாக நின்றது. பணயம் வைக்கிறவர்கள் மட்டும் 1க்கு 2 என்று வீணாக கூவிக்கொண்டிருந்தனர். பக் மிகவும் வலிமை உள்ள நாய் என்று எல்லோரும் ஒத்துக்கொண்டார்கள். இருந்தாலும் 50 ராத்தல் மூட்டைகள் இருப்பதை கொண்டு வண்டியை இழுப்பது முடியாத காரியம் என்று அவர்கள் கருதி பணயம் வைக்க விரும்பவில்லை. தார்டன் பக்கின் அருகிற் சென்று முழங்காலிட்டு அமர்ந்தான். 2 கைகளாலும் அதன் தலையை பிடித்து கொண்டு அதன் கன்னத்தோடு கன்னத்தை வைத்துக்கொண்டு வழக்கம் போல அவன் தலையை பிடித்து ஆட்டவில்லை. செல்லமாக திட்டவும் இல்லை. ஆனால் என் மேல் உனக்கு அன்பு உண்டல்லவா பக், அன்புண்டல்லவா என்று காதோடு காதாக கேட்டான். அதை கேட்டதும் ஆர்வத்தோடு பக் முணுமுணுத்தது. இதை அங்கு நின்றவர்கள் ஆச்சரியத்தோடு கவனித்தனர். ஏதோ மந்திரம் ஓதுவது அவர்களுக்கு தோன்றியது. தார்டன் எழுந்து நின்றதும் பக் அவன் கைகளை வாயினார் கவ்வி பிடித்தது. பிறகு மெதுவாக கையை விட்டது. இவ்வாறு மௌனமாக அது தன் அன்பை வெளிப்படுத்திற்று. பிறகு தார்டன் எட்ட தள்ளி நின்று கொண்டான். பக், இனி நீ புறப்பட வேண்டும் என்றான் அவன். திராஸ் வார்கள் கெட்டியாக நிமிரும்படி பக் முன்னால் சென்று பிறகு கொஞ்சம் அவற்றை தளரவிட்டது. நிற்கும் வண்டியை நகர்த்துவதற்கு அதுதான் நல்ல முறை என்று பக் கண்டிருந்தது. சுற்றிலும் ஒரே நிசப்தம். அந்த நிசப்தத்தை பிளந்து கொண்டு தார்டனுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. ஜி, புறப்படு. வலது பக்கமாக திரும்பி ஒரு புறத்து திராஸ்வாரில் மட்டும் தனது முழு பலத்தையும் கொடுத்து பக் முன்னால் தாவி பாய்ந்தது. வண்டியிலிருந்த மூட்டைகள் சற்று அசைந்தன. வட்டைகளில் இறுகியிருந்த பனிக்கட்டிகள் உடைந்து நொறுங்கும் அரவம் கேட்டது. ஆ என்று கூவினான் தார்டன். இப்பொழுது இடது பக்கத்தில் திராஸ்வாரத்தில் தனது சக்தியை செலுத்தி மீண்டும் பக் முன்னால் தாவி பாய்ந்தது. பனிக்கட்டிகள் மேலும் நொறுங்கின. சறுக்கு வட்டைகள் மேலெழுந்தன. இறுகிய பனிக்கட்டிகளை விட்டு வண்டி இடம் பெயர்ந்து விட்டது.
கூடியிருந்த மக்கள் மூச்சு விடாமல் பார்த்திருந்தனர். மஷ், இழு என்று மேலும் கூவினான் டார்டன். துப்பாக்கி வெடி போல அவனுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. பக் முன்னால் பாய்ந்தது. அதன் உடம்பை குறுக்கி நின்று அது பெருமுயற்சி செய்தது. தசை நார்கள் முறுக்கேறின. பளபளப்பான ரோமத்திற்கு அடியிலேயே அவைகள் உருண்டு திரண்டன. பக்கின் அகன்ற மார்பு தரையோடு தரையாக படிந்தது. கால்கள் பரபரவென்று பனிக்குள்ளே ஊன்றி உந்தின. அவற்றின் வேகத்தால் பெரிய பள்ளங்கள் தோன்றின. சறுக்கு வண்டி ஆடியது, அசைந்தது, முன்னால் நகர்வது போல தோன்றியது. பக்கின் ஒரு கால் வழுக்கிவிட்டது. மறுபடியும் அது முயன்றது. யாரோ ஒருவன் திணறி பெருமூச்சு விட்டான். குலுங்கி குலுங்கி வண்டி நகரலாயிற்று. அரை அங்குலம், ஓர் அங்குலம், 2 அங்குலம், இப்படி வண்டி நகர்ந்தது. பிறகு குலுங்கி நகர்வது மாறி வண்டி ஒழுங்காக முன்னால் மெதுவாக செல்லத் தொடங்கியது. அந்த வேகத்தை விட்டுவிடாமல் பக் வண்டி இழுத்தது. வண்டியும் ஒழுங்காக செல்லலாயிற்று. மூச்சு பேச்சில்லாமல் அங்கு கூடியிருந்த மக்கள் இப்பொழுது தாராளமாக மூச்சு விடலாயினர். வண்டியை தொடர்ந்து போய்கொண்டே டார்டன் பக்குக்கு உற்சாகமளிக்கும் வகையில் ஏதேதோ கூவினான். குறிப்பிட்ட இடத்தை நோக்கி வண்டி செல்ல செல்ல உற்சாகமான கோஷங்கள் எழுந்தன. 100 கஜ தூரத்தையும் வண்டி கடந்ததும் ஒரே மூச்சாக எல்லோரும் ஆரவாரம் செய்தனர். ஒவ்வொருவனும் ஆனந்தம் கூத்தாடினான். மத்தியேசும் அந்த உற்சாகத்தில் பங்கு கொண்டான். தொப்பிகள் வானிலே பறந்தன. ஒருவர் கையை ஒருவர் பிடித்து குலுக்கினார்கள். யார் கையை யார் குலுக்குவதென்றே கூட தெரியாமல் குலுக்கினர். அத்தனை உற்சாகம்! எங்கு பார்த்தாலும் ஒரே மகிழ்ச்சி, ஆரவாரம், அர்த்தம் கண்டு கொள்ள முடியாத பேச்சொலி. டார்டன் பக்கின் அருகிலே அமர்ந்தான். அதன் தலைமேல் தன் தலையை வைத்தான். அப்படியே அசைந்தாடினான். அவன் பக்கை செல்லமாக திட்டுவதையும் அருகில் இருந்தவர்கள் கேட்டார்கள். ஸ்கூக்கும் பெஞ்ச் ராஜா மறுபடியும் விலை பேச தொடங்கினார். $1000, ஐயா, $1000, இல்லை, 1200 என்றான் அவன். டார்டன் எழுந்து நின்றான். அவன் கண்களில் கண்ணீர் நிறைந்து தாரை தாரையாக வழிந்தது. பக்கை விற்க முடியாது, நீ வந்த வழியே போகலாம் என்று அவன் சொன்னான். பக் அவன் கையை வாயில் கவ்வி பிடித்தது. டார்டன் பக்கோடு சேர்ந்து முன்னும் பின்னும் அசைந்தாடினான். கூடியிருந்தவர்கள் இடம் விட்டு விலகினர். டார்டனுக்கும் பக்குக்கும் உள்ள அன்பிற்கு இடையிலேயே குறுக்கிட அவர்கள் என்ன மதியற்றவர்களா? கானகத்தின்